Hi student, 12th standard chapter 6 exercise 6.9 sum number 2. Find the equation of the plane passing through the intersectional plane x plus 2y plus 3z equal to and x minus y plus z equal 3 and at a distance, very important, distance 2 by root 3 from a point. Okay, ஒரு பிளேனோட ஈக்குவேஷன் இருக்குது நமக்கு ரெண்டு பிளேனோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. அந்த ரெண்டு பிளேன் ஈக்குவேஷன் வந்து டிஸ்டன்ஸ் கொடுத்துறாங்க நமக்கு. இது ஏ இது பி x1 y1 z1 பாயிண்ட். இது ஈக்குவேஷன் நமக்கு இப்போ ஒரு பாயிண்ட் பிளேன் மேல ஒரு பாயிண்ட்லேருந்து அனதர் பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா வரும் 2√3 கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு ரெண்டு கார்டிஷனும் ஒரு சிங்கிள் கார்டிஷனாக ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஃபைன் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் ஃபைன் பண்ண கொடுக்குறாங்க. ஒரு சிங்கிள் ஈக்குவேஷன் நமக்கு டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. டிஸ்டன்ஸ் கொடுக்காம தான் டேரெக்டாக எடுத்து பாயிண்ட் வந்து சப்ஜெக்ட் பண்ணலாம். நம்ம டிஸ்டன்ஸை ஃபைன் பண்ணிட்டாங்க. அப்போ டிஸ்டன்ஸ் கொடுத்தா என்ன ஃபார்முலா நமக்கு? இப்போ பிஏ ஈக்குவல் என்ன ஃபார்முலா நமக்கு? AXY plus BY plus CZ plus D by root of A square B square C square தான் ஜெனரல் ஃபார்முலா. டிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தா ஓகே. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து டூ பிளேனும் சிங்கிள் பிளேனாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ தான் நம்ம ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணலாம். அப்போ இது ஃபர்ஸ்ட் பிளேன், செகண்ட் பிளேன். அப்போ டூ பிளேன் கம்ப்ளீட் பண்ணி P1 ஃபர்ஸ்ட் பிளேனு பிளஸ் லேம்டா P2 செகண்ட் பிளேன் ஈக்குவல் டு 0. இப்போ ஃபர்ஸ்ட் பிளேனோட ஈக்குவேஷனு பிளஸ் லேம்டா அண்ட் செகண்ட் பிளேனோட ஈக்குவேஷன் 1 லேம்டா வேல்யூ ஃபைன் பண்ணி சப்ஜெக்ட் பண்ணுறவங்க தான். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் கொடுக்காம தான் டேரெக்டாக சப்ஜெக்ட் பண்ணி லேம்டா வேல்யூ ஃபைன் பண்ணி இல்லை சப்ஜெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த பிளேன் மேலே டிஸ்டன்ஸ் 2 by √3 டிஸ்டன்ஸ்ல அனதர் பாயிண்ட் இருக்குது. அதோட இருக்கும்போது அந்த பிளேனோட ஈக்குவேஷன் என்னன்னு செக் பண்ண சொல்றாங்க. அந்த பிளேன் மேல தான் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகே, ப்ராப்ளம். இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு லேம்டா மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த டேர்ம்ஸ் அப்படியே இருக்குது. லேம்டா எக்ஸ் மைனஸ் லேம்டா ஒய் பிளஸ் லேம்டா இசட் மைனஸ் 3 லேம்டா ஈக்குவல் 0. இப்போ என்ன எக்ஸ் இங்கே இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. எக்ஸ் காமன் எடுத்துட்டா 1 இருக்கும் பிளஸ் லேம்டா. சேம் ஒய் டைம்லாம் ஒரு ஆட் பண்ணுங்க. இங்கே ஒய் வந்து காமன் ஃபைட் எடுத்துட்டா அங்கே 2 இருக்கும், மைனஸ் லேம்டா இருக்கும். இசட் டைம்ஸ் காமனாக எடுத்துட்டா நமக்கு 3 இருக்கும் பிளஸ் லேம்டா. கான்ஸ்டன்ட் டைமு -2 -3 லேம்டா ஈக்குவல் டு 0. இப்போ நெக்ஸ்ட் இது ஒரு லைனோட ஈக்குவேஷன், ஒரு சிங்கிள் பிளேனோட ஈக்குவேஷன். சிங்கிள் பிளேனோட ஈக்குவேஷன்ல நமக்கு அது மாதிரி தான் நமக்கு பாயிண்ட் ஓகே. அப்போ சிங்கிள் பிளேன்ல இருந்து இந்த பிளேன்ல இருந்து டிஸ்டன்ஸ் எவ்வளவு பாயிண்ட் x1 y z1 2√3 டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் அப்போ PA ஈக்குவல் டு நமக்கு என்ன? அப்போ ஒரு பிளேன் தெரிஞ்சானா நமக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சா ஃபார்முலா AX plus BY CZ plus D by root of A square B square C square தான் நமக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தெரியும். அப்போ PA 2 by √3 தெரியும் நமக்கு ரிசல்ட். AX plus BY C நம்ம கண்டுபிடிச்ச ரெண்டு டூ பிளேன் ஜாயின் பண்ண ஒரு சிங்கிள் பிளேனோட ஈக்குவேஷனு பை A கீழே நம்ம A ஸ்கொயர் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் பண்ணோம், இசட்டோட கோஎஃபிஷியன்ட் மட்டும் ஸ்கொயர் பண்ணோம். கான்ஸ்டன்ட் டைம்ல ஸ்கொயர் பண்ணக்கூடாது. ஓகே, அது மட்டும். இப்போ நெக்ஸ்ட் இந்த டிஸ்டன்ஸ் மேலே தான் ஒரு பாயிண்ட் மூவ் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஃப்ரம் த பாயிண்ட் இப்போ 3, 1, அப்போ எக்ஸுக்கு ஒய்க்கு இசட்டுக்கு சப்ஜெக்ட் பண்ணுங்க. நமக்கு எக்ஸுக்கு 3 ஒய்க்கு 1 இசட்டுக்கு -1. ஓகே, கான்ஸ்டன்ட் டைம் அப்படியே இருக்கும். அப்போ எடுத்து சிம்பிளே போகலாமா நமக்கு? அப்போ 3 மட்டும் 3 லேம்டா 2 மைனஸ் லேம்டா 3 பிளஸ் இந்த மைனஸ் -3 லேம்டா இந்த டைம்ஸ் அப்படியே இருக்கும். அப்போ எது கேன்சல் நமக்கு? 3 லேம்டா கேன்சல் ஆகிடும். இந்த +3 இது கேன்சல் ஆகிடும். +2 -2 கேன்சல் ஆகிடும். அப்போ -2 லேம்டா டிவைடட் பை என்ன? எக்ஸ்பிளைன் பண்ணுறது A plus B A square B square 2AB A square B square -2AB A square B square -2AB 6 லேம்டா. நெக்ஸ்ட் எல்லாம் லேம்டா ஸ்கொயர்லாம் ஆட் பண்ணால் 3 லேம்டா ஸ்கொயர், லேம்டா டைம்லாம் ஆட் பண்ணால் 4 லேம்டா, கான்ஸ்டன்ட் டைம் ஆட் பண்ணால் 14. இப்போ நெக்ஸ்ட் மாடுலஸ் எதுக்கு போனால் நெகட்டிவ் டைம்ஸ் வரக்கூடாது. மாடுலஸ் யூஸ் பண்ணால் மாடுலஸ் கேன்சல் பண்ணால் நமக்கு 2 லேம்டா பை 3 லேம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 4 லேம்டா ப்ளஸ் 14. 2 சைடு என்ன வரும்? 2 கேன்சல் பண்ணிட்டு 2 சைடு 2 கேன்சல் பண்ண ரிமைன் ரிசல்ட் என்ன வரும் நமக்கு? நெக்ஸ்ட் நமக்கு 1 by √3 lambda by root of 3 lambda square
plus 4 lambda plus 14. இப்போ ரூட்டை ரிமூவ் பண்ணால் ஸ்கொயரிங் அண்ட் போத் சைடு, ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு. ஸ்கொயர் பண்ண 1 ஸ்கொயர் 1 √3 ஸ்கொயர் பண்ணால் 3 ஆயிடும், ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் லேம்டா ஸ்கொயர் பண்ணால் லேம்டா ஸ்கொயர், இது ஸ்கொயர் பண்ணால் ரூட்டு கேன்சல் ஆகிடும். ரெம்பேனா 3 லேம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 4 லேம்டா ப்ளஸ் 14. இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, இதில் 1 மல்டிப்ளை பண்ணால் 3 லேம்டா ஸ்கொயர் plus 4 lambda plus 14 equal to 3 மல்டிப்ளை பண்ணா 3 lambda square. ஓகே, இப்போ 2 சைடுனா நமக்கு 3 lambda square சேம் சிம்பிள் இருந்தால் நமக்கு கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ரிமைனிங் 4 lambda equal to 14 சைடு போனால் -14. அப்போ lambda equal to நமக்கு -14/4. செகண்ட் டேபிள் கேன்சல் பண்ணால் நமக்கு இது 7 டைம்ஸு, இது 2 டைம்ஸு. அப்போ -7/2 லேம்டா வேல்யூ. இந்த லேம்டா வேல்யூக்கு வந்து ஈக்குவேஷன் 1க்கு வந்து லேம்டாவுக்கு சப்ஸ்டிட் பண்ணலாமா? இப்போ சப்ஸ்டிட் பண்ண ஈக்குவேஷன் நமக்கு therefore சப்ஸ்டிட்ல லேம்டா ஈக்குவல் டு -7/2 in ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ 1 இம்ப்ளைஸ் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ண ரிசல்ட்டு. அப்போ லேம்டாக்கு என்ன யூஸ் பண்ண நமக்கு -7/2. இது சிம்பிளை பண்ணுறது தான் ரிசல்ட் நமக்கு. ஈக்குவேஷன் 1ல லேம்டா வேலைக்கு -7/2. இது கிராஸ் மல்டிப்ளை பண்ண நம்ம ரிசல்ட்டு 2x நெக்ஸ்ட் ப்ளஸ் 4y ப்ளஸ் 6z -4 -7 மட்டும் -7x மைனஸ் ப்ளஸ் 7y மைனஸ் என்னக்கா -7z நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 21 ஈக்குவல் டு 0. இப்போ 6 டைம் எக்ஸ் டைம்லாம் ஆட் பண்ண நமக்கு 7x -5x. ஓகே, 4y நெக்ஸ்ட் நமக்கு ப்ளஸ் 11y. ஓகே, 11y இசட் டைமு மைனஸ் என்ன -z -7z 6z -z. கான்ஸ்டன்ட் டைம் ஆட் பண்ண நமக்கு -4 இது 21 4 நமக்கு 17 ப்ளஸ் 17 ஈக்குவல் டு 0. எக்ஸ் வேல்யூ நெகட்டிவ் வரக்கூடாது. அப்போ மல்டிப்ளை எக்ஸ் மைனஸ் 5x minus 11y plus z minus 17 equal to 0. இது நமக்கு பிளேனோட ஈக்குவேஷன். வெரி இம்பார்ட்டன்ட். நமக்கு டிஸ்டன்ஸ் கொடுத்தால நமக்கு அந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் வந்து ஆஃப்டர் லேம்டா வேல்யூ ஃபைண்ட் பண்ணி அந்த லேம்டா கொண்டு லேம்டாக்கு சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளை பண்ணால் ஃபைனல் ஆன்சர். ஓகே, 5 மார்க் கொஸ்டின், வெரி இம்பார்ட்டன்ட். Thank you, student.